எல்லாமே இருக்கு. பொம்மையில இருந்து சரி, கண்ணாடியில இருந்து சரி, செப்பல்ஸ்ல இருந்து சரி, எல்லாமே இருக்குங்க. நல்லாவே இருக்கு. சோ வாங்க வேலன் ஸ்டோருக்கு வாங்க. அந்த மிரட்டிலாம் எங்களை படி வைக்க முடியாது ஸ்டாலின் அவர்களே. நான் நினைச்சிருந்தா 4 ஆண்டு காலம் முதலமைச்சரா இருந்தேன். எத்தனை வழக்குகள் உங்களுடைய இப்ப இருக்கிற அமைச்சர்கள் மீது வழக்கு போட்டுக்க முடியும். பொறுமையா இருக்கிறான், கவலைப்படாதீங்க. நிறைய ஊழல் பண்ணிருக்காங்க, அத்தனையும் சேகரிச்சு வச்சிருக்கிறேன். 2020 ஆட்சி மலர்கிட்ட பொழுது பாருங்க, இப்ப முதலமைச்சர் என் மீது வழக்கு போட்டு விரட்டி பார்த்தார். உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் மீண்டும் உயர்நீதிமன்றம் வந்து வழக்கு நடத்த நான் முன் வந்தேன். எனக்கு முன்னாலே சொன்னார்களே 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,72,000 கோடி மீண்டும் நீதிமன்றத்தில் தூசி தட்டி எடுத்திருக்கிறாங்க. திகார் ஜெயில் சரியா இருக்குது, யாராரு போவான்னு தெரியல. அதே போல இங்க இருக்கிற அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டிலே தப்பிக்கவே முடியாது. நீதிமன்றத்தில் படிக்கட்டு ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களும் விரைவாக எங்கே போகணுமோ அங்க போவாங்க. திமுக கட்சியில அங்கம் வைக்கின்ற ஒரு நபர் ஜாபர் சாதிக் என்ற அந்த சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர். உலகத்தில் அயலக அணி அமைதியா வச்சிருக்கிறாங்க. இது மாதிரி கடத்தலுக்கு வச்சிருப்பாங்க போல இருக்குது. எந்த கட்சியிலாவது அயலக அணியில் வச்சிருக்கிறாங்களா? அப்படி ஒரு பெயரை வச்சு அதுக்கு ஒரு பொறுப்பாளரை போட்டு அந்த பொறுப்பாளர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்திட்டு இருக்கார். பல ஆண்டு காலமாக பல ஆயிரம் கோடிக்கு போதைப் பொருள் கடத்தி இருக்கிறார். தமிழ்நாடு போதைப் பொருள் மாநிலமாக மாறுவதற்கு காரணம் திமுக நிர்வாகிகள். இன்னும் சொல்ல போனா 2022-23 மதுவிலக்கு ஆயத்தீர்வை கொள்கை விளக்க குறிப்பில் பக்கம் 22 திரு ஸ்டாலின் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்தது. பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில கஞ்சா விற்கப்படுகிறது. அதில் கண்டறியப்பட்டவர்கள் 2138 பேர் கஞ்சா விற்பனை செய்ததாக பள்ளிக்கு கல்லூரிக்கு அருகிலே 2038 பேர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்காரு. அதுல கைது செஞ்சது 148 பேர். மற்றவர்களை எங்கு போனாங்க? கஞ்சா வச்சாலும் குற்றம், விற்றாலும் குற்றம், கொண்டு போனாலும் குற்றம். அப்படி இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலினே கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிட்டிருக்கார். 2138 பேர் கஞ்சா வைத்திருக்கிறார் கண்டுபிடிக்கப்பட்டு சொன்னா ஏன் கைது பண்ணல? எல்லாம் திமுக காரன். அவர் எங்க போய் கைது பண்றது? எங்க போதைப் பொருளை போய் தடுக்கிறது? அப்புறம் டிஜிபி இருந்தார், சைலேந்திர பாபு டிஜிபி இருந்தார். அவர் அப்ப அடிக்கடி சொல்லுவார், அந்த கஞ்சா ஆபரேஷன் O2 O3 O4 ஓ போட்டுட்டு ரிட்டர் ஆகி போயிட்டார். எங்க போய் செஞ்சாக்க கஞ்சாவை கண்டுபிடிச்சாரு. அவர் காலத்தில் பத்திரிகையில் பாத்தீங்கன்னா கஞ்சா ஆபரேஷன் O2 O3 O4 ரிட்டர் ஆகி போனதான் மிச்சம். இப்படி திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு அடுகோடு சீர்குலைந்து விட்டது. எனக்கு முன்னாலே பேசிய கூட்டணி கட்சிகள் தலைவர் சொன்னதை போல தினந்தோறு கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறி, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சியை செய்கின்ற திரு ஸ்டாலின் அண்ணா திமுக ஆட்சியை பத்தி குறை சொல்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் என்னென்ன செஞ்சார் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அது மட்டுமல்ல, தேர்தல் பத்திரம் 656 கோடிக்கு வாங்கி இருக்கிற 3 ஆண்டுல 2021, 22, 23 3 ஆண்டுல 656 கோடி தேர்தல் பத்திரத்தை அதிகமா வாங்கினது தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் குடும்பம். நீங்க எங்களை பத்தி ஊழல் பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதி இருக்குது? இதெல்லாம் 2026 அண்ணா திமுக ஆட்சி மலரும். உப்ப தின்றவன் தண்ணி குடித்தே தீர வேண்டும். அது மட்டுமல்ல, இப்பொழுது ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகி மீதும் தொண்டர் மீதும் கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகி தொண்டர்கள் மீது பொய் வழக்கு போடுவதாக. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கெல்லாம் பொன்விழா கண்ட கட்சி. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் போதும் எவ்வளவு வழக்கில் சந்திச்சிட்டோம். அம்மா இருக்கும் போதும்
எவ்வளவு வழக்குல செஞ்சிட்டோம், எவ்வளவு முறை சிறைக்கு போயிட்டு வந்துட்டோம். அதை பற்றி கவலையே இல்லை. நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதுதான் எங்களுடைய லட்சியம். அதற்காக எத்தனை தியாகம் நாங்கள் செய்ய தயார். ஒன்னு மிரட்டிலாம் எங்களை பணி வைக்க முடியாது. ஸ்டாலின் அவர்களே, நான் நினைச்சிருந்தா 4 ஆண்டு காலம் முதலமைச்சரா இருந்தேன். எத்தனை வழக்குகள் உங்களுடைய இப்ப இருக்கிற அமைச்சர்கள் மீது வழக்கு போட்டுக்க முடியும். பொறுமையா இருக்கிறான், கவலைப்படாதீங்க. நிறைய ஊழல் பண்ணிருக்காங்க, அத்தனையும் சேகரிச்சு வச்சிருக்கிறேன். 2020 ஆட்சி மலர்கிட்ட பொழுது பாருங்க, இவட முதலமைச்சர் என் மீது வழக்கு போட்டு விரட்டி பார்த்தார். உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் மீண்டும் உயர்நீதிமன்றம் வந்து வழக்கு நடத்த நான் முன் வந்தேன். வழக்கு போட்ட RS பாரதி அந்த வழக்கு வாபஸ் வாங்கன்னு சொன்னார். நான் இல்ல, நீதிமன்றத்தில் நான் வழக்கு நடத்துவேன்னு சொன்னேன். வழக்கு நடத்தி நிரபராதி என்று வெளியில் வந்திருக்கிற ஸ்டாலின் அவர்களே, அந்த துணிச்சல் உங்களுக்கு இருக்குதா? புதிய தலைமைச் செயலகம் கட்டுவதிலே ஊழல் நீதிமன்றத்தில் இருக்குது. தடையாளம் வாங்கி வச்சிருக்கிற என்னை போல நீதிமன்றத்தில் நிரபராதி என்று சொல்லுவதற்காக உன்னால முடியுமா? இந்த வழக்கு நடத்த தயாரா? அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மடியிலே கணமில்லை, வழியிலே பயமில்லை. ஸ்டாலின் அவர்களே, நான் தொண்டனாக இருந்து கிளை செயலாளராகி இன்றைய தினம் உங்கள் முன் பொதுச் செயலாளராக இருக்கின்றேன். எந்த ஒரு தொண்டனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம். அதேபோல் மேடையில வீட்டுக்கின்ற கழக நிர்வாகிகளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எங்க உயிரை கொடுத்தால் உங்களை காப்பாற்றுவோம். நான் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு தான் இந்த பதவிக்கு வந்திருக்கின்றேன். ஸ்டாலின் அவர்களே, நான் சிறு வயதிலிருந்து இன்றைக்கு இந்த வயது வரை பல்வேறு சோதனைகளை தாண்டி வந்திருக்கின்றேன். ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் நாங்க பயமல்ல, அதற்கெல்லாம் 5 பேர் அதிமுக அல்ல. எங்களிடத்தில் வலிமை இருக்குது, உழைப்பு இருக்கிறது, நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை நாம் வெற்றி பெறுவதற்கு உழைக்கப்பட வேண்டும். அதே போல சிறுபான்மை மக்கள், நம்முடைய தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மக்கள் சிறுபான்மை மக்கள், இந்த மண்ணிலே பிறந்த சிறுபான்மை மக்கள், எவரேனுக்கும் பிரச்சனை வந்தால் நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக உங்களுக்கு துணை நிற்போம். உங்களோடு இருந்து அதை முறியடிப்போம். சிறுபான்மை மக்களை அச்சப்பட வேண்டியதில்லை. நான் ஓட்டுக்காக சொல்லல, நாங்கள் ஓட்டுக்காக சொல்லவில்லை, மனிதாபிமானத்தோடு சொல்லுகின்றோம். அண்ணா திமுகவுக்கு மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது. எல்லா மதமும் சமம், எல்லா ஜாதியும் சமம். அப்படித்தான் எங்களுடைய தலைவர்கள் எங்களை வழிநடத்திருக்கின்றார்கள். சிறுபான்மை மக்கள் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நிச்சயமாக அண்ணா திமுக முன்னிற்கும், கூட்டணி கட்சி முன்னிற்கும்.